நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சௌசௌ போட்டு கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு சௌசௌ ஒரு காய் எடுத்து நான் தோலெல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுங்க. அது போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு அது 50, இது 50, 100 கிராமுங்க. இதையும் சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பூண்டு 10 பல், பச்சை மிளகா 2, தக்காளி சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கிட்டுங்க. பெரிய வெங்காயம் 1. தண்ணி இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கலாங்க. தண்ணி இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாங்க. போய் தேங்காய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா 1, சீரகம் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இது ஒரு கரண்டி வச்சு இப்படி கலக்கி விட்டுக்கலாங்க. அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து லைட்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம், பாருங்கள். வெங்காயமெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தது. ரெடி பண்ணணும் கூட்டு எடுத்து இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.